ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இங்கேயே தங்கறதுக்காக. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், அந்த ரூமில் என்னோட லக்கேஜ் எல்லாம் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனுக்காக ஒரு ஸ்கூல் பேக்கை வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த பையனும் இது எனக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோவும் அதை மாட்டி விடுறான். இந்த பேகு உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியும், இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுறன்றது எனக்கு தெரியும் தம்பி. ஒருவேளை எனக்கு எதிராக சதி செய்யணும்னு நினைக்கிறியா என்ன? என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறியோ? விடவே மாட்டேன்டா. இன்னைக்கு ஒரு வழி ஒன்றை பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின் சொல்கிறா ஹீரோ கிட்ட, நீ இப்போ இங்கே தங்கணும்னு நினச்ச அப்படின்னா என்னோட தற்காப்பு கலையை நீ ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோவும், ஏய் என்னை என்ன நினச்ச? நான் என்னோட சொந்த ரத்தமான என்னோட அண்ணன் பையனை பார்க்கறதுக்காக வரேன். அதுக்கெல்லாம் உன்னோட அனுமதி தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எதை கற்றுக்கணும்? அதுவும் உன் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினியும், நீ இப்போ இங்கே இருக்கிறது என்னோட தற்காப்பு கலை ஸ்கூலில். இதில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை கற்றுக்கணும். என்னோட ஸ்கூலில் முதல்ல டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் தான் என்னோட உயிர் மூச்சு, புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? எங்களுக்கு நடுவில் நீ யாரு? என்ன அக்ரிமெண்ட் எல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினியும், நான் ஒன்றும் எனக்காக சொல்லலப்பா, என் பையனுக்காக தான் சொல்கிறேன். இந்த தற்காப்பு கலை என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீ பழகுன அப்படின்னா அவங்க கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அட்டாச்சும் ஆகலாம். அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே ஹீரோவும், என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினியும் பையன்கிட்ட போய், உங்கூட இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலையாமா, ஜூனியர் பிரதர் ஆகிறதுக்கும் அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி 1க்கு 2 விட்டா சேர்த்து போட்டுடுறா. உடனே ஹீரோவும், ஐயையோ இவ காரியத்தையே கெடுத்துருவா போல அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். ஹீரோயினியும், அப்படி வாடா வலிக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் கையில் ஒரு குச்சி இருக்கும், அதை ஹீரோ பக்கம் தள்ளி விட்டுறா. ஹீரோவுக்கு அப்படி கோவம் வருது. ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப நேரமாக ஒரே ஃபோர்ஸில் நிற்க வச்சிருக்கா. இவனையே சுற்றி சுற்றி வந்து நேரா நில்லு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும், என்ன நீ சும்மா தொணன்னு பேசிட்டே தான் இருப்பியா? கொஞ்ச நேரமா அது உன் வாயை மூட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினியும், ஐயையோ மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டேன் பாரு, டைமரை செட் பண்ண மறந்தே போயிட்டேன். அதனால நீ என்ன பண்றன்னா மறுதிருப்பியும் நான் டைமரை செட் பண்ணி ஆன் பண்ற வரைக்கும் அதே மாதிரி நிக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அப்படியே வேற வழியே இல்லாம அப்படியே இவ என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறான். இவளும் சும்மாவே இல்லாம ஹீரோவை ஒரு சுத்தி வந்து பின்னாடி பேக்லயே அடிக்கிறா. ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. ஏய் என்ன நீ? நான் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பையன், அதுவும் பொது வெளியில இவ்வளோ பப்ளிக்கா, அதுவும் பட்ட பகல்ல என்னோட பேக்ல அடிக்கிற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியும் பையனை கூப்பிட்டு, உன்னோட பிரதருக்கு எப்படி நிக்கணும்னு சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த பையனும் அழகா அதே மாதிரி நிக்கிறான். ஹீரோவுக்கும் வேற வழியே இல்லாம இது எல்லாத்தையும் அப்படியே செய்யறான். ஹீரோயின் 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ எந்திரிச்சிடறான். ஹீரோயினும், என்னன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ எந்திரிச்சிட்ட, இதெல்லாம் செல்லாது, திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் பையன்கிட்ட போய், இதெல்லாம் இவனுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிடுறா. அந்த குட்டி பையனும் அவனை கூப்பிட்டு அவன் வைக்கிற மாதிரியே கையை வைக்க சொல்றான். அவனும் வைக்கிறான். ஹீரோயினியும், அப்ப நீ பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே கூட்டிட்டு போறா. ஹீரோயின் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பா. பின்னாடி ஹீரோவை ஓடி வர சொல்லியிருப்பா. இதுதான் இவனுக்கான பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருப்பா. ஹீரோயினியும், என்ன நானே ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேன், இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேனா இல்லை எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேனா? ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேனே, மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி சைக்கிள் அப்படியே நிறுத்திட்டு ஹீரோவை திரும்பி பார்க்குறா. அவன் அப்படியே நின்னுறான். ஹீரோவை பார்த்து, எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம், சொன்னதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோவும், உன்னோட டிசிப்ளினில் பால்டாயில் ஊற்ற உனக்கு இருக்கு இருடி, வேணே தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ என் கையில் மாட்டுவ, அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முணங்கிட்டு இருக்கான். ஹீரோயினிக்கிட்ட ஹீரோ சொல்கிறான், நான் கார்லேயே போய் தான் பழக்கம், எங்கே போனாலும் கார் எடுத்துகிட்டு போய் தான் பழக்கம், நான் என்ன ஒன்ன மாதிரியா நடந்தே சாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். டே, இன்னும் உன்னோட வாய் கொழுப்பு அடங்கவே இல்லை, அந்த வாய் கொழுப்பை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வேகமாக ஓட்டுறா. ஹீரோவும், ஐயோ இவன் நம்மளை வச்சு செய்கிறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பின்னாடியே ஓடுறான். ஹீரோ உட்கார முடியாமல் கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினியும் அதை பார்த்து சிரிக்கிறா. ஹீரோயினி சொல்கிறா, இப்போ கூட உனக்கு நேரம் இருக்குது,
இங்கேருந்து மரியாதையா உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. ஹீரோவும் என்ன நீ இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்காக நான் என்ன பயந்து ஓடிடுவேனா என்ன? நான் யாரு? QI ஃபேமிலியோட வாரிசு. எங்கள் ரத்தத்தை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? இப்போ வந்த என் மேலே உன் பையன் எவ்வளோ அட்டாச்சாக இருக்கான், எவ்வளோ அன்பாக இருக்கான். அதைத்தான் சொல்லுவாங்க தான் ஆடாட்டியும் தான் சதையாடுன்னு. உனக்கெல்லாம் இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியும் என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு எந்திரிச்சிட்டா. ஐயையோ, இவனுக்கு கால் வலிச்ச மாதிரி தானே சைக்கிள் ஓட்டி எனக்கு கால் வலிச்சிருக்கும், அவசரப்பட்டு எந்திரிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே அந்த பையன் கூட ஒரு லேடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனும் அந்த லேடி கூட ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்கான். அந்த லேடியும் இன்னும் கடைசி வாய் தான் சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துக்கிறாங்க. ஹீரோவும் எதுவுமே பேசாமல் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினியும் அவளோட ரூமுக்கு போய் இவனை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும், இல்லை நம்ம குழந்தை நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. காலையில் ஹீரோயினி தூங்கி எந்திரிச்சு பார்க்குறா, பக்கத்தில் பையனை காணோம். பயந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறா. பார்த்தா ஹீரோவோட ரூமில் அவன் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயினியை பார்த்த உடனே அந்த பையனும், அம்மா ஹீரோ கூட நான் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினியும் ஹீரோ பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி கத்திட்டு முகத்தை முடிக்கிறா. அப்புறம் ஹீரோ கேட்குறான், என்னை பார்த்தா என்ன குழந்தை திருடிட்டு போகிற மாதிரியா தெரியுது? அப்படி ரூமுக்கு ஓடி வந்து தேடி பார்க்குற? எதுவாக இருந்தாலும் நேர்மையாக தான் பண்ணுவேன், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினியும் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் என்னடி இது, என்னை பொம்பளை பொறுக்கியாவே ஆக்கிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த சைடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனும், அம்மா நான் கார்டனுக்கு போகணும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் இல்லை நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் சரி அவங்ககிட்டயே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பையனும் ஹீரோ கூட போகிறதுக்கு தான் சரின்னு சொல்லியிருக்கான். ஹீரோயினியும் இல்லை எனக்கு என்னமோ இது கல்லாட்டையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோவும் இவ எந்த வாக்கையும் காப்பாற்ற மாட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோயின் கடை வாசல்ல பொம்மை வேஷம் போட்டு வேலை செய்யறதா அவளோட வேலை. டயர்டாகி ஒரு சேர்ல வந்து உட்காருவா. எகுத்த மாதிரி ஒரு அப்பாவும் ஒரு பையனும் நின்றுட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நம்ம என்னடானா வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம், பையன் கூட ஹீரோ தான் இருக்கான், ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரா. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு ஹீரோவுக்கு கை கால் பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நேராக வந்து பாப்பா, டேபிளில் ஸ்ட்ராபெரி இருக்குது. என்ன ஸ்ட்ராபெரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஸ்ட்ராபெரி அடிப்பகுதியை காணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. கேட்குறா. அதுக்கு அசிஸ்டண்ட்டும் என்னோட பாஸ்க்கு இந்த மாதிரி சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் என்ன மானங்கெட்ட டேஸ்ட்டோ, சரியான மானங்கெட்ட பையன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. உனக்கு வேலையும் கிடையாது, குடும்பம் குட்டி குழந்தைங்கன்னு எதுவுமே கிடையாது, உனக்கு அசிஸ்டண்ட் வேற, நீ பார்த்த வேலைக்கு உனக்கு கை கால் பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் வேற அப்படின்னு கேட்டுடுறா. ஹீரோவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினியும் சும்மாவே இல்லாமல் குடு நான் உனக்கு பிடிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தொம்முன்னு போட்டு அடிக்கிறா. என்னப்பா உன்னோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கும் போல, இந்த அடிக்கே தாங்க மாட்டேங்கிற, சரி ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்ட, சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் போயிடுறா. ஹீரோவும் இவ என்ன நம்மள நிம்மதியாக இருக்கவே விட மாட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.